Hi kids, welcome back to our innovation. இன்னைக்கு நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2 யூனிட் 2 லெசனோட புக் வேல்யூவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி யூனிட் 1 ஏன்ஷியன்ட் எக்ஸவேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஹைட்ரோஸ்பியர் லெசனோட புக் வேல்யூவேஷன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். Unit 2 is about hydrosphere. So hydrosphere it means about water. Okay, so நம்ம earthல பார்த்தீங்கன்னா lithosphere. Okay, the earth is consist of lithosphere, hydrosphere and atmosphere. So இதில் ஹைட்ரோஸ்பியருங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் த வாட்டர் பாடிஸ். ஸோ நம்ம ஏர்த்தில் நம்ம பிளானட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹைட்ரோஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ த வாட்டர் பாடிஸ் இட் மே பி ஆஃப் லிக்விட், வேப்பர் ஆர் சாலிட், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஹைட்ரோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 71% ஆஃப் பிளானட் எர்த். ஓகே, ஸோ இட் கவர்ஸ் 71% அண்ட் த எர்த் ஹேஸ் 97% ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர். ஸோ 97% வந்து சால்ட் வாட்டராக இருக்குது. ரிமைனிங் 3% மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது, அதாவது ட்ரிங்கிங் வாட்டராக இருக்குது. ஓகே, இட் இஸ் ஃபவுண்ட் இன் கிரவுண்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஃப்ரோசன் ஆஸ் ஐஸ் and forms of glaciers and icebergs. So this is all about hydrosphere. Then hydrosphere la enna irukku, the types of water bodies. So what are the use of hydrosphere? So water oda uses enna அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. Then types of water bodies, there are different types of water bodies you can see. Okay, lakes, ponds, இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க இல்லையா, ரிவர், லேக்ஸ், கல்ஃப், இதெல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஸோ நம்ம இந்த ஏர்த்தில் பார்க்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் தான் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் ஹவு டு கன்சர்வ் த வாட்டர். ஸோ நம்ம தண்ணியை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எவ்வளோ கன்சர்வ் பண்ணணுமோ அவ்வளோ கன்சர்வ் பண்ணணும். இஸ்ன்ட் இட் இஸ் ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ தண்ணி வந்து ரொம்ப பற்றாக்குறையாக தான் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் வாட்டரை வந்து சேவ் பண்ணணும். ஓகே, நவ் ஹியர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 இஸ் எவாப்ரேஷன், ஸ்டேஜ் 2 இஸ் கண்டென்சேஷன் and stage 3 is precipitation and stage 4 is runoff and infiltration. Okay, so these are the different stages of water cycle. இதெல்லாம் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் ரீட் பண்ணி கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம புக் வேல்யூவேஷன் பார்க்கலாம். Roman letter 1 is choose the correct answer. First one, hydrosphere is the total amount of water present on the earth. So earthல இருக்கக்கூடிய water தான் hydrosphere. So answer is water. Find the odd one. So Ganga, Atlantic, Arctic, Pacific. So these are the oceans. So Ganga the river. So this is the odd one. Water bodies that is surrounded by land on all sides is called lake. So எல்லா பக்கமுமே வாட்டர் லேண்டாக இருந்ததுன்னா, சென்டரில் மட்டும் இருந்ததுன்னா இட் இஸ் அ லேக். எவாப்ரேஷன் இஸ் த டேஷ் ஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் சைக்கிள், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். பே இஸ் த ப்ராட் இன்லெட் ஆஃப் வாட்டர் பாடிஸ் வேர் த லேண்ட் கர்வ்ஸ் இன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் பே. Roman letter 2 match the following. Fresh water, Kolleru Lake. Okay, a lagoon, Chilika in Odisha. Joins Indian Ocean and Bay of Bengal, Park Strait. Inland salt water lake, Sambar Lake. Condensation, formation of cloud. Roman letter 3, write true or false. About 95% of water on the earth is salt water. So 95% என்ன இருக்கு, salt water தான் இருக்கு. So this is the right answer, that is true. Water is not necessary for our basic needs. So நம்மளுக்கு basic needsக்கு water தேவை இல்லையா, வேணும் இல்லையா. So we need water, isn't it? So this is a false answer. Water in the sea is sweet, that is false. We should keep the tap open throughout while washing the utensils. So that is false. So நம்ம tap வந்து ஓப்பனாக வைக்கக்கூடாது. ஓகே, வாஷ் பண்ணும்போது. We should save water. So that is true. Now define hydrosphere. Page number 111. Here under the heading hydrosphere, hydrosphere is the total amount of water present on the earth which includes water on the surface, under the
ground and in the air. So this is called hydrosphere. Okay, so the water வந்து எங்க சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது. ஓகே, வாட்டர் ஆன் த சர்ஃபேஸில் இருக்கலாம், அண்டர் த கிரவுண்ட் இருக்கலாம், ஆர் இன் வாட்டர். இது எல்லாமே ஹைட்ரோஸ்பியர் தான். ஸோ யூ ஹேவ் டு மார்க் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். Second question, why is hydrosphere important? Page number 113. Importance of hydrosphere கொடுத்திருக்காங்க பாருங்க. We need water to carry out many activities in our day to day life. ஸோ நம்மளுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுக்கு வாட்டர் வேணும். கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் வாட்டர் கண்டிப்பாக வேணும். isn't it? நம்ம வாழ்கிறதுக்கே நம்மளுக்கு வாட்டர் வேணும். We need water to drink, take bath, cook food, etc. Animals and plants also need water for their survival. If there were no water, the clouds would not be formed and there would be no rain. So, நம்மளுக்கு water இல்லாமல் இருந்தது clouds they will not form. So, clouds form ஆகலைன்னா நம்மளுக்கு ரெயினும் கிடைக்காது. Okay. So, you had to mark this whole para children for second question. Third one, name the different types of water bodies. So, different types of water bodies நீங்களே இங்கே எடுத்து எழுதிக்கலாம். So, lakes, ponds, stream, rivers, seas, oceans, lagoons, strait, waterfalls, gulf, இதெல்லாமே different types of water bodies. Okay, நீங்களே எடுத்து எழுதிக்கோங்க. Roman letter 5, answer in detail. What are the different stages of water cycle? The answer is in page number 120. The stages involved in complete water cycle are, so stage 1 evaporation heading போட்டு இந்த point ஃபுல்லாக எழுதிக்கோங்க. Stage 2 condensation, write all these points. Stage 3 precipitation, so இந்த point ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. And stage 4 runoff and infiltration. Okay, infiltration. இது detail questionங்கிறனால so இந்த 4 headingsும் நீங்கள் போட்டு எழுதிக்கோங்க. Second question, give few steps to save water. Page number 119. See here, some points are given. Take water in a bucket for bathing instead of shower. So, நீங்கள் எப்படி எல்லாம் water வந்து கன்சர்வ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 points நான் நோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலும் எழுதிக்கோங்க. Take water in a bucket for bathing instead of shower. After washing vessel, check if the taps are closed. Okay, ஸோ நீங்கள் குளிக்கும்போது எப்போவுமே பக்கெட்டில் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ யூஸ் வெசல் வாஷ் பண்ணும்போது டேப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு வாஷ் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், டர்ன் ஆஃப் த வாட்டர் வைல் ப்ரஷிங் யுவர் டீத். ஸோ யூ ஹேவ் டு டர்ன் ஆஃப் த வாட்டர். ப்ரஷ் பண்ணும்போது வாட்டரை வந்து எதுலையாவது பிடிச்சி வச்சு தான் யூஸ் பண்ணணும். தென் ஆல்வேஸ் யூஸ் வாட்டர் கேர்ஃபுல்லி. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் வாட்டரை வந்து ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணணும். எங்கே வந்து தண்ணி உங்களுக்கு வேஸ்ட்டாக போனாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து டேப் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் திங்ஸ். ஸோ இந்த 4 pointsும் நீங்கள் எழுதிக்கலாம். Dear children, that's it. The lesson 2 hydrosphere lessனோட புக்கு வேல்யூவேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக எங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேர்ம் 2 வீடியோஸ் இன்னும் நீங்கள் நிறையா பார்க்கணுன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.